அவங்க எல்லாரும் தோத்துட்டாங்களா? ஆமா, தோத்துட்டாங்க. ஃப்ளேம்ல இருக்க எல்லா வாரியர்ஸும் அங்க போய் மோதியும் கூட அந்த கிங் ஆகஸ்டா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் அடுத்ததா இப்ப உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கான். அது எப்படி சாத்தியம்? ஃப்ளேமோட டீம்ல மொத்தம் 3 பேரும் மோதியும் அந்த கிங் ஆகஸ்டா அவங்களால தோக்கடிக்க முடியலையா? அவன் சைக்ளோப்ஸ தியாகம் பண்ணி ஹெட்பேக்ஸையும் ஃபயர் ட்ராக்கையும் அவன் மேக்மாக்குள்ள தள்ளி அவங்க கதையை முடிச்சிட்டான். அப்புறம் கியர் செட்டை காப்பாத்துற நேரத்துல அந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஃபயர் பிளேஸ ஃபினிஷ் பண்ணி கதையை முடிச்சிட்டான். வாரியர்ஸ் கிட்ட செல்ஃப் ரிப்பேர் கேப்பபிலிட்டி இருந்தும் கூட சைக்ளோப்ஸ்க்கு ஏற்பட்ட டேமேஜ்ல இருந்து திரும்ப சண்டை போட முடியாது. ஆனாலும் ஆகஸ்ட் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். சோ ஜாக்கிரதையா இருங்க. ஓ, கிங் ஆகஸ்ட். என்ன ஆச்சு மேரியஸ்? இப்ப கிங் ஆகஸ்டோட நிலைமை ஸ்டோன்ல இருந்து வந்த காயோடது மாதிரியே இருக்கு. காய் அப்ப அழுதான்ல, கிங் ஆகஸ்டும் அப்படிதான் அழுதாரு. நான் எந்த ஒரு காரணமும் இல்லாம தான் அந்த ஏலியன் கூட போய் சேர்ந்த நினைக்கிறீங்களா? நான் வீக்கா இருக்கேன், என்னால அவனை தோக்கடிக்க முடியல. அந்த சமயத்துல எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு இதுதான். அப்ப என்கிட்ட இருந்த ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான். இதுக்கு மேல என்னதான் செய்ய சொல்றீங்க? சன்பர்ஸ்ட காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதான் வேற வழி இல்லாம கிங் ஆகஸ்ட் அவனுக்கு உதவுறாரு. சன்பர்ஸ்ட காப்பாத்தவும் மக்களை காப்பாத்தவும். வேற வழி எதுவும் இல்லாததுனாலதான் அவர் இப்ப சூழ்நிலை கைதியா இருக்காரு. சன்பர்ஸ்டோட அரசனா அவர் கடமையை தான் இப்ப செய்யறாரு. என்னது அவனோட கடமையா? இப்படி பண்ணுனாவது அங்க இருக்க மக்கள் காப்பாத்தப்படுவாங்கன்னு தான். கிங் ஆகஸ்டோட மனசுல இந்த மாதிரி எண்ணம் இருக்க கூடாது. அவர் மனசை மாத்துறதுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். எனக்கு புரியுது மேரியஸ். நமக்கு நேரா ஒரு பெரிய ஷிப் நிக்காம வந்துட்டே இருக்கு. அநேகமா அது ஆகஸ்டே தான். என்ன அவன் இப்பதானே ஃப்ளேம் கூட பேட்டில் பண்ணி முடிச்சான், அதுக்குள்ள கிளம்பி நம்ம கிட்ட மோத வந்துட்டான். நான் இங்க இருந்து வெளியே போய் கிங் ஆகஸ்ட தடுக்கிறேன். நான் தடுக்கிற நேரத்துல நீங்க இங்க இருந்து தப்பிச்சிருங்க. நான் உங்களை விட மாட்டேன். முடிஞ்சா என்ன தாண்டி இங்க இருந்து போங்க. வெளியே வாங்க லைட்னிங் உடைய பே பேட்லர்ஸ். அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்க மேரியஸ்? லைட்னிங் கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. அது ஏன்னா ஓகே, வாங்க போலாம். சோரா, சரியானா நமக்கு வேஸ்ட் பண்ண இப்போ டைம் இல்ல. நாம இனி டைம் வேஸ்ட் பண்ணாம போனாதான் டெஸ்லாண்டியாவை நம்மளால காப்பாத்த முடியும். நமக்காக மேரியஸ் கஷ்டப்படுறத நம்ம வீணாக்க கூடாது. எனக்கு புரியுது. அப்போ அவ்வளவுதானா? நீயும் என்ன ஏமாத்திட்டல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க கிங் ஆகஸ்ட். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். சைலன்ஸ். எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற? இது ஏமாற்றம் இல்லனா இதுக்கு வேற என்ன பேரு? அவங்க சண்டை போடுறாங்க. குட் லக் மேரியஸ். மேரியஸ், என்ன ஏமாத்துற ஆளுங்கள்ல நீயும் ஒருத்தனா இருப்பன நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் பரவாயில்ல, என்னோட எதிரியா நீ இருக்கிறதால நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செய்து நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க கிங் ஆகஸ்ட். என்ன ஏமாத்தினது மட்டும் இல்லாம எதுவும் பண்ணாதானே வேற சொல்றியா? இல்ல, அது வந்து என்னால இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. நீங்க அந்த மோசமான ஏலியனோட சர்வன்ட்டா மாறிட்டீங்க. சன்பர்ஸ்ட்ல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக நீங்க இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? என்ன சொல்ற? அவங்க நிச்சயமா இதை விரும்பவே மாட்டாங்க. அதான் இங்க வந்திருக்கேன். அதனால தானா?
அப்பனா நான் வேற என்னதான் பண்ணணும்? இந்த டெஸ்லாண்டே அழியறதோட அதுல இருக்கிற மக்களும் சேர்ந்து சாகணும்னு சொல்ல வரியா? நீங்க சண்டை போடுங்க. நாம ஒன்னா பிராண்டோட சண்டை போடலாம். நாம இந்த டெஸ்லா இந்தியாவை காப்பாத்தினா சன்பர்ஸ்ட்ல இருக்க மக்களையும் காப்பாத்தின மாதிரி தானே அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சன்பர்ஸ்ட நாம ஒரு செழிப்பான ராஜ்யமா நாம இங்கே உருவாக்கலாம். மேரியஸ், இந்த யோசனை அவங்களா சொன்னாங்க? இல்ல, அவங்க சொல்லல. எனக்கே தெரியும். காய் தோத்து போனப்பதான் நானே உணர்ந்தேன். அந்த மோசமான பிராண்டுக்காக நீங்க உதவி செஞ்சு சன்பர்ஸ்ட என்னதான் காப்பாத்தினாலும் அப்ப கூட உங்க மனசுல நிம்மதியே இருக்காது அரசே. என்னோட அரசர் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படவே கூடாது. நான் அதை அனுமதிக்க மாட்டேன். நம்ம எதிரி யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் கிங் ஆகஸ்ட். அந்த எதிரி வேற யாரும் இல்ல, அந்த மோசமான பிராண்ட் தான். ஒரு ராஜ குடும்பத்தோடைய பொறுப்பை ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் தான் தோல்ல சுமக்கிறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியாது தம்பி. அரசு, என்ன சொன்னீங்க? நீ சொல்ற மாதிரியே நான் பிராண்ட் கூட மோதி தோத்து போனாலும் என் பேருக்கு கலங்கம் வராதுனே வச்சுப்போம். ஆனா நம்ம சன்பர்ஸ்டுக்கு என்ன ஆகும்? அப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகும்? அதோட என் அப்பாவும் தாத்தாவும் இந்த நிலத்து மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு என்ன ஆகும்? அவன் சொல்ற மாதிரி செஞ்சு என் சன்பர்ஸ்ட காப்பாத்த முடியும்னா நான் இதை செஞ்சே தீருவேன். உனக்கு அது இன்னுமா புரியல? வலிக்குதா? அவனோட ஈவில் கெட்ஸு இதை விட பலமானது. சேவர் லயனை விட ரொம்ப உறுதியானது. உன்னோட இந்த சக்தியை வச்சுக்கிட்டு என்னையே உன்னால எதிர்க்க முடியலையா? அப்படி இருக்கும்போது என்ன பிரானோட மோத சொல்றியா நீ? என்னால அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஓ நோ மேரியஸ். சோரா, ஷிப்பை நிறுத்த. நீகோ, நாம நினைச்சதை முடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம்னா அப்ப நமக்கும் அந்த பிராண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. எழுந்து நில்லு மேரியஸ். உன்னோட லாயல்ட்டியை எனக்கு காட்டு. அப்படி பண்ணனா நீ இப்ப பண்ண தப்ப நான் மன்னிச்சு ஏத்துப்பேன். முன்ன இருந்த கிங் ஆகஸ்ட் கிட்ட இருந்த நம்பிக்கையை உங்ககிட்ட பார்க்க முடியல. என்ன சொன்ன? இதுக்கு முன்னாடி சிரிச்ச மாதிரி ஒரே ஒரு வாட்டி சிரிங்க. நம்ம சன்பர்ஸ்டோட எதிர்காலத்துக்காக நீ எப்பவும் எனக்கு துணையா நிப்பியா மேரியஸ்? ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. ஓ அப்படியா? அப்படின்னு எனக்கு வேற வழி தெரியல. அவனை ஏதோ பண்ணாத. இது எல்லாத்தையும் நிறுத்த ஆகஸ்ட். மேரியஸ் இப்போ எப்படி ஃபீல் பண்றானோ உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியாம போச்சு? நோ, எதுக்கு நீங்க திரும்ப வந்தீங்க? இந்த பிரச்சனை உன்னோடது மட்டும் இல்ல. இங்க பாருங்க இங்க ஆகஸ்ட், இப்போ நான் தான் உன்னுடைய அப்போனன்ட். என்கிட்ட தோக்குறதுக்காகவே திரும்ப வந்திருக்கனா என்னால நம்பவே முடியல. இந்த பேட்டில் நான் என் முழு சக்தி உனக்கு எதிராக காட்ட போறேன். வெளியே வா டாயோ சைக்ளோப்ஸ். என்னது அது டையோ சைக்ளோப்ஸ் தானே? நோ வே. பேட்டில் நடக்கும்போது சைக்ளோப்ஸ் மேக்மால விழுந்ததால அதால திரும்ப சண்டை போட முடியாதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள ரிகவர் ஆயிடுச்சா? அந்த ஏலியனான பிரானால உருவாக்கப்பட்டது தான் இந்த சைக்ளோப்ஸ் வாரியர். அது இந்த பிளானட்ல இருக்கிற வாரியர்ஸ் மாதிரி கிடையாது. இந்த கிரகத்துல பிரான் இருக்கிற வரைக்கும் அதால வேகமாவே குணமாகிட முடியும். இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தானே டெர்பாக்ஸ்கையும் ஃபயர் ட்ரக்கையும் தோக்கடிக்கும் போது அதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண. பேட்டிலோட முக்கிய அம்சமே அதுதானே. இப்போ வாங்க மோதி பார்த்துடலாம். நோ மேரியஸ். உன் கூட வந்து மோதுறதுக்கு என் கூட லைட்னிங் கிரிஃபின் இருக்குங்கிறத மறக்காத. உன்னோட கதையை முடிக்க நாங்க வரோம். விட இவனோட கதையை நான் பாத்துக்கிறேன். என்னது நீக்கோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆகஸ்ட நம்ம தோக்கடிச்சிட்டா மட்டும் நம்மளால அந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்க முடியாது. அதோட அது போதவும் போதாது. சோ எனக்கு ப்ராமிஸ் பண்ண, அடுத்ததா என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு இடையில நீ வரக்கூடாது. நீக்கோ, மேரியஸ் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போக நான் விரும்பல. அதனால கிங் ஆகஸ்ட் உன்னோட கண்ணை திறக்கிறதுக்காக நான் இப்போ வரேன். டிராகோ! மடத்தனம். என்னுடைய மனசை சண்டை போட்டு மாத்த முடியும்னு எப்படி நினைக்கிறேன்? சைக்ளோப்ஸ்! இப்ப இங்க நடக்கிறது தான் நிதர்சனம். நீ என்னதான் போராடினாலும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது.
என்ன வெறுப்பேத்தாத. இப்போ உன்கிட்ட இருக்கிற பலம் உன்னோட பலமே கிடையாது. இப்போ உன்கிட்ட இருக்கிற சக்தி அந்த பிரான் உனக்கு கொடுத்த சக்தி. அதை வச்சுதான் நீ பலசாலின்னு நினைச்சிட்டு இருக்க. என்ன சொன்ன? நீ இந்த மாதிரி பண்றதால யாரையும் காப்பாத்த போறதில்ல. நான் உன்கிட்ட இப்ப இல்ல எப்பயும் தோக்க மாட்டேன். நிச்சயமா நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன். நான் உன்கிட்ட இப்ப இல்ல எப்பயும் தோக்க மாட்டேன். நிச்சயமா நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன். ஓ, அப்படியா சொல்ற? பலத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையோ பொய்யோ இல்ல. நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. நிக்கோ, ஆகஸ்ட், உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆனாலும் சரி, சன்பஸ்டோடைய மக்களை காப்பாத்துறது தான் என்னுடைய கடமை. அதுக்காக நான் ஒரு மிருகமா மாறினாலும் பரவாயில்ல. அந்த மோசமான ஏலியனுக்கு நான் உதவுவேன். இன்னைக்கு உன்கிட்ட எக்காரணத்தை கொண்டு நான் தோக்க கூடாது. நிக்கோ, ரெண்டு பேரும் ஒருத்தரோட மோதிட்டு ரொம்ப கஷ்டம். நிக்கோ, நீ நிறைய பொய் சொல்ற. நீ நிஜமாவே சன்பஸ்டோட மக்களுக்காக எல்லாமே பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. வாரியர் பேட்டில்ஸ்ல கலந்து நாம டோக்கன்ஸ பகிர்ந்துகிட்டோமே, அதை பயன்படுத்தி உன் மக்களுக்காக நாட்டை மேம்படுத்தி இருந்தனா அப்ப எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்கல்ல. ஆனா கடைசியில நாம எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம்? ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த நம்ம வாரியர் பேட்டில்ஸ் ஒரு பிரச்சனையா மாறினதுனாலதான். அதுவும் ஃப்ளேம்கோ சன்பஸ்ட்கோ இடையில இருந்த சர்வாதிகாரத்தினாலதான். ஃப்ளேம் கிட்ட எதுக்கு நான் தோக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அவங்க சன்பஸ்டை ஏமாத்துனாங்க. இங்க இருக்கிற மத்த நாட்டை மாதிரி நானும் என் நாட்டை காப்பாத்த நினைக்கிறேன். ஆனா அந்த பிராண்ட் உன்னை ஏமாத்துறதுக்காக உன்னோட பேராசையையும் உன் தற்பெருமையும் பயன்படுத்திக்கிறான். அதனாலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட், நிக்கோ, நீக்கோ, சரி, அதுக்கு என்ன? நீயும் உன்னோட நாட்டை மேன்மைப்படுத்துறதுக்காக எவ்வளவோ ஆசைப்படுறல. அப்ப என்னோட நாடான சன்பஸ்ட பாதுகாக்க நான் எவ்வளவு ஆசைப்படணும். சன்பஸ்ட் ராயல் ஃபேமிலியோட பொறுப்பை நான் என் தோல்ல சுமக்கிறேன். என் அப்பாவுக்காக ராயல் ஃபேமிலியோட பொறுப்பை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு செழிப்பா இருந்ததோ அதே மாதிரி திரும்பவும் மாத்துவேன். அந்த மாதிரி ஒரு பிரஷரை உன்ன மாதிரி ஆளுங்களால சுத்தமா புரிஞ்சுக்க முடியாது. அரசு வாரிசுகளால தான் புரிஞ்சுக்க முடியும். சன்பஸ்ட் ராஜவம்சத்தோட வம்சாவளிய என்னோட முடிஞ்சு போக நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதுக்காக தான் எனக்கு இந்த சக்தி தேவைப்பட்டுச்சு. யாருக்கிட்டயுமே என்ன தோக்க விடாத அல்டிமேட் பவர் இது. உன்னோட கதையை நிறுத்துறியா? இதெல்லாம் சன்பஸ்ட் சொல்றியே, எதுக்காக? அந்த மக்களுக்காகவா? உன் மனசுல இருக்கிறது அது உண்மை இல்ல. என்ன? உன் மக்களுக்காக தான் இத பண்றேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா நீ ஏன் பண்றேன்னு தெரியுமா? சன்பஸ்டோட அரச குடும்பத்தை காப்பாத்ததான். உண்மை என்னன்னா உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீ பிராண்ட் கிட்ட உன்னையே வித்துட்ட. அந்த மாதிரி நீ பண்ணதாலதான் நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே தப்புகளை செய்வோம். ஆனா இன்னமும் எதுவும் கேட்டு போகல. இந்த சமயத்துல நாடுகளை காப்பாத்தணும்னு நினைக்க கூடாது. அதோட சன்பஸ்டோ இல்ல லைட்னிங்கோ அத பத்தி நினைக்க கூடாது. நாம நம்ம டெஸ்லாண்டியாவை காப்பாத்தணும். அந்த பிரானோட மோதிரத்துக்காக நாம சக்திகளை ஒன்றிணைக்கணும். அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. தயவு செஞ்சு எங்களோட வந்து சேர்ந்துரு. நீ எங்களோட வந்து சேர்ந்தனா அந்த பிரானோட கதையை நாம முடிச்சிடலாம். பேசாத பேசாத பேசாத. எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ சொல்ற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. என்னதான் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை எதிர்த்து போராடினாலும் அவனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை விட அவங்க ரொம்ப பலசாலி. நாம ட்ரை பண்ணிய பார்க்காம அதை எப்படி நீ சொல்ற? அப்படி நீ நம்புனா அப்ப கடைசி வரைக்கும் உன்னை அட்வான்டேஜா யூஸ் பண்றது யாரா இருக்கும்? ரமோன் எங்களுக்கு சொன்னா யார்கிட்ட தூய்மையான மனசு இருக்கோ அவங்களால மட்டும்தான் வாரியரை வெளியே கூப்பிட முடியும்னு சொன்னா. தூய்மையான மனசு உள்ளவங்களா? ஆரம்பத்துல நீ கூட இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அத யோசிச்சு பாரு ஆகஸ்ட். ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி வைக்கணும்னு எங்களை கூப்பிட்ட முதல் ஆளே நீதான். அந்த சமயத்துல நீ எதிர்பார்த்ததெல்லாம் டெஸ்லாண்டியால இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான். அதனாலதான் சேபர்லயன் உன்னோட தூய்மையான மனசை பார்த்து நீ கூப்பிட்டதோ அது வெளியே வந்திருக்கு. ஆமா, சேபர்லயன் அப்பதான் வந்துச்சு. அப்படி போடு. அப்போ இதுதான் நீக்கோட பிளானா? இப்ப நீக்கோ அங்க ஆகஸ்ட் கூட சண்டை மட்டும் போட்டுக்கிட்டு இல்ல,
இந்த பேட்டில் மூலமா நீக்கோ இது வரைக்கும் தேடிட்டு இருந்த பதில்களை தான் அவன் கண்டுபிடிக்க பாக்குறான். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பேட்லர்ஸ் எல்லாருமே அந்த வாரியர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அதனால நாம ஒண்ணு சேர்ந்தோம்னா டெஸ்லாண்டியாக்கு ஒரு எதிர்காலமே கிடைக்கும். நல்ல எதிர்காலமா? தூய்மையான மனசா? இதெல்லாம் வெறும் பகல் கனவுதான். அது எதுவும் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல. நீ என்னதான் உன்னோட எண்ணங்களை வச்சு என்ன மயக்க பார்த்தாலும் இதுல தோத்துட்டனா எல்லாமே முடிஞ்சிடும். அந்த கான்செப்ட ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல? அப்ப நான் அதனாலதான் நான் இதுல தோக்கவே கூடாது. நான் தோக்கவே கூடாது. ஆள் யாருன்னு பார்த்தனா அது நீ மட்டும்தான். விட்டுடு. எதுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிற? எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? ஒழுங்கா விட்டு கொடுத்துடு. விட்டு கொடுத்துடுன்னு சொல்றல. என்னது? நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்போ நான் விட்டு கொடுத்துட்டானா நான் இது வரைக்கும் தேடிட்டு இருந்த பதில்களை என்னால கண்டுபிடிக்க முடியாமையே போயிடும். அதே சமயம் நான் விட்டு கொடுக்கலனா எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கும். அண்ட் என் ஃபீலிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிராகோன் ரெஸ்பாண்ட் பண்ணும். டிராகோன் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எதுக்காக என் வழியில இப்படி குறுக்க நிக்கிற? சேபர் லயன், கடைசியா ஒரு தடவை மோதிரலாம் ஆகஸ்ட். உன்னால எப்பவும் என்ன தோக்கடிக்க முடியாது. அற்புதமா இருக்கு. நீக்கோ என் வழியை விட்டு போ. கம் ஆன் கிங் ஆகஸ்ட். என்னது இது? எப்படி உன்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கு? என்ன நடக்குதுங்க? நீ என்ன தாக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள விசித்திரமான ஏதோ ஒரு ஃபீலிங் உருவாகுதே. அப்ப உண்மையான வாரியர் பேட்டல்னா இப்படிதான் இருக்குமா? நீ நல்லாவே தாக்கு பிடிக்கிற. நிஜமாதான் ஆகஸ்ட். நீயும் தான். என்ன ஆச்சு ஆகஸ்ட்? கடைசியா ஒரு வாட்டி மோதலாம். இதுல நம்ம முடிவு தெரிஞ்சிடும். ஆல்ரைட், இதுக்கு நான் முழுமையா சம்மதிக்கிறேன். ஸ்பார்க் டிராகன், சேபர் லயன். கோ! நம்மளுடைய எதிர்காலம் இதை கடந்துதான் இருக்கா? அப்பா, நீக்கோ நீக்கோ, மேரியஸ் நீயா? நான் வந்துட்டேன் என் அரசே. சரி, இப்ப சொல்லு. இப்போ எனக்கு நேரம் இருக்கா? என் அரசே, கிங் ஆகஸ்ட், கிங் ஆகஸ்ட். நான் இவ்வளவு பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் திரும்ப ஆரம்பிக்க முடியுமா? கண்டிப்பா உங்களால முடியும். கண்டிப்பா உங்களால திரும்ப ஆரம்பிக்க முடியும் கிங் ஆகஸ்ட்.
இன்னும் கூட எனக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறியா? என் அரசே, கிங் ஆகஸ்ட், கிங் ஆகஸ்ட். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னால திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா உங்களால முடியும் கிங் ஆகஸ்ட்.